இந்த தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம். அதில் வந்து சூர்யா அவங்களோட டீம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதியான ஆனந்தராஜுடைய வீட்டுக்கு வந்து ரெய்டுக்கு போவாங்க. அப்படி ரெய்டுக்கு போகும்போது ஆனந்தராஜ் வந்து அங்கே இங்கே மேலே கீழே எல்லா இடத்துலையும் பார்ப்பார். அவர் பார்க்குற இடத்தையெல்லாம் போய் நோண்டி அங்கேருந்தெல்லாம் வந்து பணத்தை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கேயாவது பார்த்தேன்னா தானே நீ கண்டுபிடிப்ப, நான் இனிமேல் எங்கேயுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருப்பார். அதற்கு பிறகும் சூர்யா கிட்ட மாட்டிக்குவார். கிட்டத்தட்ட இந்த சீன் மாதிரி தான் இன்றைக்கி வந்து திமுக வெர்சஸ் அமலாக்கத்துறை போயிட்டுருக்கு. மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுக்குறன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தான்டா நீ என்ன பார்க்குறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன். இந்த அம்மா டயர்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா, கண்ணீர் விட்டுடா. சரியா போச்சு. காந்தி ஆண்டவா, மேலக்கிறவங்க காப்பாத்துட்டா. கையை கூட மேல தூக்கூடாதுன்னு சொல்றேன். திமுக என்ன பண்ணுறாங்க? டேய், நீ எஃப்ஐஆர் போட்டால் தாண்டா நீ உள்ளே வருவ, நான் எஃப்ஐஆரே போட மாட்டேன்டா, எதுக்குமே எஃப்ஐஆர் போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. எப்படி ஆனந்தராஜ் வந்து நான் இனிமேல் பார்த்தா தாண்டா நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு இருக்கிற மாதிரி நான் எஃப்ஐஆரே போட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. திமுக எதுக்குங்க எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை நேரடியாக ஒரு வழக்கை விசாரிக்க முடியாது. அமலாக்கத்துறை ஒரு வழக்கை விசாரிக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னால் முன்கூட்டியே அந்த குற்றம் நடந்திருந்து அந்த குற்றத்திற்காக ஒரு வழக்கும் பதிவு செய்திருக்க வேண்டும், ஒரு எஃப்ஐஆர் வேண்டும். அது வந்து எந்த வழக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த எஃப்ஐஆர் இருந்தது அப்படின்னா இடி உள்ளே வந்துடும். அமலாக்கத்துறை உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, அவங்கள தடுக்கிறதுக்காக இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு வழக்குக்குமே, அதாவது அரசு துறைகள் சார்ந்த வழக்கில் எதுலேயுமே அவங்க வந்து எஃப்ஐஆரே போடுறதில்லை. உதாரணத்துக்கு இந்த டாஸ்மாக் கேஸே எடுத்துக்கோங்களேன். டாஸ்மாக் கேஸில் இன்றைக்கி என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதிமுக ஆட்சியில் போட்ட எஃப்ஐஆர் தான் இருக்குது, திமுக ஆட்சியில் எந்த எஃப்ஐஆருமே போடலைன்னு செந்தில் பாலாஜியே பேட்டி கொடுக்குறாரு. ஏன் போடலை? 4.5 வருஷமாக டாஸ்மாகில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலையா, எந்த ஒரு குற்றமுமே நடக்கலையா, எந்த ஒரு சந்தேகமுமே வரலையா? எல்லாமே வந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் தஞ்சாவூர்லேயோ திருச்சியிலையோ பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ்மாக் சரக்கு வாங்கி குடித்ததில் அவங்க அதில் வந்து சைனைடு கலந்துருந்ததுன்னு 2 பேர் இறந்து போனாங்க. அது வந்து ஒரு வழக்கு போடணுமா வேண்டாமா? அதுக்கு கூட வந்து விசாரணை செய்யலை. அந்த அளவுக்கு வந்து திமுக இங்கே நுணுக்கமாக திட்டமிடுறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா டக்குன்னு இடி வந்து அப்படியே உள்ளே வந்து டபக்குன்னு கவ்விடும். அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு இந்த கிட்னி திருட்டு சம்பவம். இந்த கிட்னி திருட்டு சம்பவத்திலையும் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா அதில் வந்து முறைகேடு, பண முறைகேடுகள் இருக்குது. ஒன்ஸ் அதில் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா உடனடியாக இடி வந்துடும், மாட்டிக்குவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள், லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தாலுமே அந்த விவகாரத்தின் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையோ தமிழக காவல்துறையோ சிபிசிஐடியோ யாருமே வந்து எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துக்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டும் வராமல் பார்த்து எஃப்ஐஆரே வராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இடி வராமல் காப்பாற்றிக்கலாம். ஆனால் திமுகவுடைய கெட்ட நேரம் எப்படி இருக்குது அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க, நேற்று தமிழக டிஜிபிக்கு, பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அது கடிதம்னு சொல்ல முடியாது, ஒரு கட்டுரைன்னு தான் சொல்லணும். 834 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்க, போன வருஷம் வந்து KN நேரு மற்றும் அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் இவங்க வீடுகளெல்லாம் அமலாக்கத்துறை போய் சோதனை பண்ணுறாங்க. அது வந்து வேறொரு வழக்கு. அந்த வழக்கு தொடர்பாக இவங்க வீடுகளெல்லாம் போய் சோதனை பண்ணுறம்போது நிறைய ஆவணங்கள் கிடைக்கிது. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை எந்த வழக்குக்காக அங்கே ரெய்டு போனாங்களோ அந்த வழக்கை வந்து நீதிமன்றமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதற்கு மேலே அமலாக்கத்துறையால் நேரு அவர்களையோ ரவிச்சந்திரன் அவர்களையோ விசாரிக்கவே முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போன ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து உட்காந்து பார்க்குறாங்க. அதை பார்க்குறம்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது.
இங்கே தமிழ்நாட்டில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேரை வந்து வேலைக்காக எடுத்திருக்காங்க, பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த பணி நியமனம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட துறையே ஒரு எக்ஸாம் நடத்தி அந்த எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேற்பார்வையில் நடத்தி அதன் மூலமாக இவங்களை எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் மாதம்தான் இந்த 2538 பேருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பணி நியமன ஆணையை கொடுத்தார், அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்தார். இதை வந்து அவங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுடைய சாதனை பார்த்தீங்களா, நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ ஈடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பணி நியமனம் பண்ணாங்க இல்லையா, அதில் நிறைய பேர் வந்து லஞ்சம் கொடுத்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு வேலைக்கும் 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆவணங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் உரையாடல்கள், பேங்க் டிரான்ஸ்ஃபரு ப்ளஸ் இமெயிலு, மொபைல் எஸ்எம்எஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேருந்து எடுத்து அந்த ஆதாரங்களுடைய நகல்களை இணைத்து யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்துருக்காங்க, அந்த லஞ்சம் எவ்வளவு, அது எந்த வழியாக வந்தது, நீங்கள் யார் மீதெல்லாம் வழக்கு போட வேண்டும், எந்த பிரிவின் கீழ் வழக்கு போட வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸோட பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதம் நேற்று வெளியானதுக்கு அப்புறமா தான் இங்கே வந்து மீடியாவில் பத்திக்கிச்சு. இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. இந்த பணி நியமனம் செய்த வகையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 150 பேரை வந்து அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கிறது. 150 பேர் வந்து பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 150 பேர்னு கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் லஞ்சமாக மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 2538 பேரை வந்து இவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு 25 லட்சம் ரூபாய்னு போட்டால் மொத்தம் எவ்வளவு, 650 கோடி 700 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அத்தனை பேரும் வந்து லஞ்சம் கொடுத்து தான் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து விசாரணை செஞ்சால் தான் தெரியும். ஆனால் இங்கே விசாரணை நடக்குமா, அதுதான் இங்கே கேள்வி. இப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சம்பவம் நடக்கும்போது யார் புகார் கொடுக்கணும்? இந்த பரீட்சையெல்லாம் எழுதி வேலை கிடைக்காம போனவங்க அவங்க வந்து புகார் கொடுப்பாங்க, அவங்க வந்து வழக்கு போடுவாங்க. நீதிமன்றம் அதற்கு பிறகு வந்து அந்த வழக்கை விசாரிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தானாக முன் வந்து விசாரிக்காது. ஏன்னா இங்கே தப்பு பண்ணியிருக்கிறதே அரசாங்கம், அந்த துறை தான், அந்த அமைச்சர் மேலே தான் குற்றச்சாட்டே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே புகார் கொடுத்தது யார், இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அமலாக்கத்துறை. வழக்கமாக தமிழக அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சட்டத்துடைய அந்த நுணுக்கங்களை கரெக்டாக பிடிச்சி அதை வச்சு வந்து விளையாண்டுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டாஸ்மாக் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேஸ். அப்படி ஒரு கேஸ் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வழக்கு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. டாஸ்மாகில் என்ன நடந்திருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்களா, இல்லை வேறு ஊழல் பண்ணியிருக்காங்களா, அந்த ஊழல் பணம் எங்கே போச்சு, அதை வச்சு சினிமா எடுக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து நீதிமன்றம் பார்க்காது. நீதிமன்றம் அதற்கு மேல் லெவலில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரே லேயர் தான், இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, அவ்வளோ மட்டும்தான் பார்ப்பாங்க. அதில் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த வழக்கு என்ன அப்படிங்கிறதே பார்ப்பாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் கவர்னர் வந்து முடிவெடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க. அந்த வழக்கு பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் லேயர்ஸ் இருக்குது. இந்த மசோதா என்ன அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் பார்க்கல. மசோதாவில் என்ன இருக்குது, அந்த மசோதா உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கா, அதில் சிக்கல்கள் இருக்கா, சட்ட சிக்கல்கள் இருக்கா, உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக இருக்கா, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அவங்க பார்த்தது என்ன, சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறது. ஆளுநர் என்ன செய்யணும், எத்தனை நாளைக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும், ஒப்புதல் கொடுக்கலைன்னா என்ன, இதை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. அதை மட்டும் பார்த்து தான் அவங்க வந்து தீர்ப்பும் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த மசோதாவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது.
ஏன்னா அந்த மசோதாவுக்குள்ள இருக்கிற மேட்டர் மெரிட் ஆஃப் தி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, யூஜிசி விதிமுறைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டார். கேஸ் போட்ட உடனே என்னாச்சு, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, இந்த மசோதா யூஜிசி விதிமுறைக்கு எதிரானது, அதனால் இதற்கு இடைக்கால தடை விதிக்கிறேன்னு தடை விதிச்சிட்டாங்க. ஃபினிஷ்ட். அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தடை விதித்த உடனே திமுக காரங்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற உத்தரவுக்கே வந்து உயர்நீதிமன்றம் எப்படி தடை கொடுக்கலாம், உச்சநீதிமன்றம் தான் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கல்ல அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இது ரெண்டுமே வேறு வேறு கேஸ். இங்கே உச்சநீதிமன்றம் பார்த்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் ஆளுநர், இது மட்டும்தான். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களே தவிர சட்டமன்றம் என்ன மசோதாவை நிறைவேற்றியதுன்னு அவங்க பார்க்கல. சட்டமன்றம் என்ன மசோதாவை நிறைவேற்றியதுன்னு பார்த்தது யாரு, உயர்நீதிமன்றம். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ அமலாக்கத்துறை வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கு வருவோம். இத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்கு, நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படின்னா நாங்கள் உள்ளே வந்து விசாரிக்க ஆரம்பித்து விடுவோம் அப்படின்னு லெட்டர்லேயே போட்டிருக்காங்க. அப்போ அமலாக்கத்துறை நேரடியாக இந்த வழக்கை விசாரிக்க முடியாது, இதில் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிக்க முடியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து அமலாக்கத்துறையே சொல்லியிருக்கு. ஆனால் முன்னாடியே நான் என்ன சொன்னேன், எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஏன்னா போட்டால் என்ன நடக்கும்னு தமிழக அரசுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். அப்போ எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க. அமலாக்கத்துறை தன்னுடைய வரம்பை மீறி செயல்படுகிறது, வேறு ஏதோ வழக்கிற்காக எடுத்து சென்ற ஆவணங்களை அவர்கள் திரும்ப ஒப்படைக்கவில்லை, இது வந்து அமலாக்கத்துறையின் அதிகார வரம்பிற்குள் வராது, அவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படி இப்படின்னு வந்து உயர்நீதிமன்றத்திலேயோ இல்லை உச்சநீதிமன்றத்திலேயோ இவங்க கேஸ் போடுவாங்க. அப்படி கேஸ் போட்டாங்கன்னா அப்பவும் நீதிமன்றம் என்ன பார்க்கும் அப்படின்னா, இந்த வழக்கை பற்றி அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்பவும் வந்து அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நீதிமன்றம் முடிவெடுக்கும். அப்படி நீதிமன்றம் முடிவெடுக்கிற வரைக்கும் இந்த வழக்குக்கான விசாரணை ஆரம்பிக்காது, தொடங்கவே தொடங்காது. அப்போ அது வரைக்கும் இவங்களுக்கு டைம் கிடைக்குதா, அதுக்குள்ளே எலெக்ஷன்லாம் வந்துடும், எல்லாம் முடிஞ்சு போயிடுமா. ஸோ இதைத்தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றத்தில் போயிட்டு திரும்ப திரும்ப வழக்கு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அமலாக்கத்துறைக்கு எதிராக அமலாக்கத்துறையை பாஜக ஏவி விடுகிறது, எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகிறது, அப்படி இப்படின்னு இங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணாலுமே இந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க. உண்மையிலேயே லஞ்சம் வாங்கியிருக்கா இல்லையா, உண்மையிலேயே அமைச்சர் லஞ்சம் வாங்கலை, நேர்மையாகத்தான் நாங்கள் வந்து பணி நியமனம் செய்திருக்கிறோம் அப்படின்னா கேஸ் போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, விசாரிக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஸோ இந்த சிக்கலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து திமுக என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ சொல்லலாம். ஒன்று அவங்க வழக்கு போடுவாங்க, இங்கே வந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் நடக்கும். அமலாக்கத்துறை இங்கே விசாரணைக்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனாலும் அதையும் மீறி நம்ம முன்னாடி தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் சொன்ன மாதிரி சும்மாவே இருந்தாலும் அதை வச்சே அமலாக்கத்துறை இப்போ உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக மேலதிக தகவல் வரும்போது மறுபடியும் பேசுவோம். நன்றி.